கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருக்குள் வாழும்படிக்கு, அவருக்குள் நிலைத்திருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து வாழும்படிக்கு, கர்த்தருக்குள் நாம் பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு, அவர்களை நிலைத்திருக்கும்படிக்கு நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ரோமர் 6:12 சொல்றது, அப்படி நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம பாவத்துக்கு மரிக்கிறோம். கிறிஸ்து நமக்குள் வருவதற்குள்ளாக, கிறிஸ்து நம்மை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறதற்கு முன்பாக, நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறுகிறதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோமா? தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் புறம்பானவர்களாக இருந்தோம். தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருந்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகி மீட்கப்பட்டு ரட்சிப்படைந்து கிறிஸ்துவுக்குள், அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பாவத்திற்குள் மரித்து நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையின் அன்பில், இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தினுடைய அந்த கிருபையில நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய கனிகள், அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னைத்தானே என்ன செய்தார்? வெறுத்து தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த நம்முடைய ஆண்டவர். எதற்காக? கிறிஸ்துவுக்குள்ளே, தேவனுக்குள்ளே, பரிசுத்த ஆவிக்குள்ளே, தேவ வசனத்திற்குள்ளே, சத்தியத்திற்குள்ளே நாம் வாழும்படிக்கு, நிலைத்திருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2 கொரிந்தியர் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார்கள். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் புதிய சிருஷ்டி, நித்திய ஜீவனுக்குரியவன், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரியவன், ஆவிக்குரிய கனிகளாலே, ஆவிக்குரிய வரங்களாலே நிரப்பப்படுகிறவர்கள், பரலோகத்தினுடைய சித்தத்தை, பரலோகத்துடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறவர்கள். புதிய சிருஷ்டியான மனிதன் பூமிக்குரியவன் அல்ல. அவன் பூமிக்குரிய மாம்சத்தின் கிரியைகளோ, பூமிக்குரிய அடிசுவடுகளோ, உலகத்துக்குரியவைகளை இருந்து அவன் பிரித்து எடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் வேர்பிரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அதிலிருந்து என்ன செய்கிறார்? கர்த்தர் அவருடைய பிள்ளையாக அவருக்குள்ளே நம்ம என்ன செய்கிறார்? மாற்றி விடுகிறார். அவரை போல ரூபமாக அவருக்குள்ளே நம்மை புதிய சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள். அப்ப பாருங்க, ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப பழையவைகள் ஒழிந்து போகிறது. பழைய சிந்தனைகள், பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், பலவீனங்கள், வியாதிகள், சண்டைகள், மூர்க்கங்கள், கோபங்கள், அப்ப பலவிதமான காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? நமக்குள்ள இருந்து விளக்கப்படுகிறது. அப்போ எல்லாம் புதிதாகிறது என்றால் நம்முடைய சரீரம் முதலாவது, ஆவி ஆத்மா சரீரம் புதிதாக்கப்படுகிறது. 2வது, நமக்கு உண்டானவைகள் எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. நம்மோடு நம்முடைய குடும்பங்கள் புதிதாக்கப்படுகிறது. எப்படி? இயேசு கிறிஸ்துவினாலே. என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வருகிறோமோ அன்றைக்கு நாம் புது பிறப்பு, புதிய சிருஷ்டி, புதிய வாழ்க்கை, புதிய பலன், புதிய அனுபவம், புதிய உபதேசம், புதிய கிருபைகள், புதியதை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் வேதம் சொல்லுவேன். அப்படி பாருங்க, இப்போ இன்னும் ஒரு பியூட்டி பாருங்க. 2 கொரிந்தியர் 1:21, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்றதுனால நம்ம என்ன செய்கிறாரா? ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ ஸ்திரப்படுத்துகிறார். முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஒரு நிலையான ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு வாழ்க்கை. 2வது, நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவினாலே நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார்.
பரிசுத்த ஆவியினுடைய உபதேசத்துல, பரிசுத்த ஆவியினுடைய சட்டத்திட்டங்கள். ஏன்னா இப்பொழுது பொய்யான உபதேசங்கள், மாய்மாலமான உபதேசங்கள், கட்டுக்கதைகள், வீணான காரியங்கள், பிசாசின் உபதேசங்கள் எல்லாம் சபைக்குள்ள வந்து விட்டது. அப்ப இவைகளெல்லாம் எதிர்த்து நிற்கின்ற, போராடி ஜெயிக்கக்கூடிய அவைகள் நாம் கேட்டு நாம் கர்த்தருக்குள்ளே வாழும்படிக்கு, அவைகளை எதிர்த்து நிற்கும்படிக்கு, இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை எதிர்த்து நிற்கும்படிக்கு, பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்கும்படிக்கு, தேவனுடைய பரிசுத்த ஆவிக்குள்ள நாம் நிலைத்திருந்து நாம் வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் தேவன். இப்போ பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சூப்பரா இருக்கு. பிலிப்பியர் 2:1, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பிலே யாதொரு தேர்தலும், ஆவின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்கள் உண்டானால் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற நமக்கு அவர் சொல்றாரு, ஆறுதல், அன்பு, தேர்தல், ஆவியிலே யாதொரு ஐக்கியம், அப்புறம் பட்சமும் இரக்கமும் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்போது அவன் இப்படி மாற்றப்படுகிறார்கள். மாற்ற பிறகு அவனுக்குள்ளே என்ன வருகிறது? ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமா, ஒன்றியை சிந்தித்து சந்தோஷத்தை நிறைவாக்குகிறார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. வாதையில வீண் பெருமையிலும் செய்யாமல், மனத்தாழ்மை இல்லாமல், இல்லையா, மேன்மையா பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. வாதையினாலது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களை மேன்மை ஆனவர்களாக எண்ண கடவீர்கள். அப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார், மற்றவர்களுக்காக ரத்தம் சிந்தினார், உலக மக்களுக்கு எல்லாருக்காகவும் என்ன செய்தார்? தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமன்றம் எடுத்து மனித சாயலானார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை நாம் வாழும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னென்ன தேவனுடைய பிள்ளைகளை 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1, யாத்ராம புஸ்தகத்துல ஒரு பியூட்டிஃபுல் இருக்கிறது. என்னென்ன நன்றி தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து விடுதலையாக்கப்படணும். மோசே அனுப்பி தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. தேவனுடைய மகிமை பார்வோன் பார்த்து கொண்டிருக்கிறான், அற்புதங்களை பார்க்கிறார். எகிப்தி ஜனங்கள் பார்க்கிறார்கள், இஸ்ரவேல் பார்க்கிறார்கள். கடைசியில ஒரு காரியத்தை, அற்புதங்களை செய்ய போறார். என்னென்ன? தலைப்பிள்ளைகளை சங்காரம், தலைப்பிள்ளைகளுடைய சங்காரம். இந்த சங்காரத்துக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் என்ன செய்யணுமா? புளிப்பில்லாத மாவை பிசைந்து கொண்டு அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை, பஸ்காவை கொண்டாட வேண்டும். அந்த பஸ்காவை கொண்டாடுறதுக்கு முன்பாக அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஈசோப்பு தண்டில் எடுத்து என்ன செய்யணும்? எல்லாருடைய வாசல்களையும் பூசப்பட வேண்டும். எல்லாருடைய வாசல்கள் பூசப்பட்ட பிறகு தேவதூதன், சங்காரம் பண்ணுகிற தேவதூதன் வருவார். யாரெல்லாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்குள்ளே போய்விடுகிறார்களோ, அதற்குள்ளே மறைந்து விடுகிறார்களோ, யார் வீடுகளெல்லாம் இயேசுவின் ரத்தம், அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளிலே வாதை வராது. இங்க பாருங்க, யாரெல்லாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்களோ, மறைந்து கொண்டார்களோ, தங்களை காத்து கொண்டார்களோ, அந்த ரத்தத்திற்கு பூசி கொண்டார்களோ, அதை விரும்பினார்களோ, நேசித்தார்களோ, அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்களோ, அவர்கள் வீடுகளில் எல்லாம் ஜீவன் உண்டாயிருந்தது, அற்புதம் நடந்தது, பாதுகாப்பு இருந்தது. ஆனால் யார் வீடுகளில் எல்லாம் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படாமல் இருந்ததோ அங்கே மரணம் இருந்தது, அழுகை இருந்தது, துக்கம் இருந்தது, சங்காரம் இருந்தது. அங்கே வேதம் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வீடுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருந்தது, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆகினாலே சங்கார தூதன் அவைகளை பார்த்து விலகி போனான். இது இயேசுவின் வீடு, இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வீடு, இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட வீடு, அவருடைய ஆசீர்வாதம் நிரம்பிய வீடு, இது ரட்சிக்கப்பட்ட வீடு என்று சொல்லி விலகி போனானாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்படாத, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படாத எல்லா வீடுகளிலும் சங்கார தூதன் இறங்கி வந்தார். ஒரு வீடும் மரணம் இல்லாமல் இல்லை, துக்கம் இல்லாமல் இல்லை, கண்ணீர் இல்லாமல் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த கால வேளையிலே உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்படி, ரத்தத்துக்குள்ளே வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் நாம் திருவிருந்து எடுக்கிறோம். எதற்காக தெரியுமா? பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, நரகத்திலிருந்து, வறுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து நம்மை விடுவித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளே வாழ்ந்து இவைகளெல்லாம் ஜெயிக்கும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நிலைத்திருந்தால் அந்த ரத்தமானது சங்கார தூதனையும் ஆபத்தையும் பிசாசின் பிடியில, பிசாசின் கிரியைகளை, வியாதியின் கிரியைகளை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கும். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் வீட்டில் பூசப்பட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் வீடுகளெல்லாம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஜெயம் கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும், நிம்மதி கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், விடுதலை, வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கும், உன்னை ஆசீர்வதிக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இரண்டாவது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுவது, சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகி கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். நன்றாக கவனியுங்கள். தாவீதும் அவனோடு கூட இருக்கிற 600 பேர் யுத்த வீரர்கள், அவருடைய குடும்பங்கள், இவர்கள் பெலிஸ்தே தேசத்திலிருந்து இங்கே வருகிறதற்குள்ளே, அவருடைய சொந்த வீடுகளுக்கு வருகிறதற்குள்ளே, அங்கு இருக்கிற ஜனங்களை, சிக்லாக்கு வருகிறதற்குள்ளே அமலேக்கர் அவர்கள் மீது விழுந்து அவர்களை கொள்ளடித்து அவருடைய ஜனங்கள் எல்லாம் எடுத்து போயிட்டு வீடெல்லாம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்ததுமே அவர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளும் பலன் போக மற்றும் அழுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், விடாய்த்து போகிறார்கள். அவருடைய சுபாவமும் மாறிவிடுகிறது. என்னவென்றால் அவர்கள் அழுது மொத்த பேரும் சேர்ந்து தாவீதை கல்லடித்து கொல்ல வேண்டும் என்கிற தீர்மானம் பண்ணிட்டாங்க. மொத்த பேரும் சேர்ந்து கல்லடிச்சா நிச்சயமா தாவீது செத்து போவார். 600 பேர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 600 பேரும் இழந்திருக்கிறார்கள், தாவீதும் இழந்திருக்கிறார். 600 பேரும் அழுகிறார்கள், தாவீதும் அழுகிறார். இந்த 600 பேரும் பலவீனமா இருக்கிறார்கள், தாவீதும் பலவீனமா இருக்கிறார். அவர்களும் நடந்து வந்தார்கள், இவரும் நடந்து வந்தார். அவருடைய மனைப்பிள்ளைகளும் இழப்பு, இவருக்கும் மனைப்பிள்ளைகள் இழப்பு. எல்லாம் அவர்களுக்கும் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது, இவருக்கும் அழிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையும் அவர்களுக்கு இருக்கிற சூழ்நிலை இவருக்கும் இருக்கிறது. ஆனால் உன்னை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த 600 பேரும் கர்த்தருக்குள் இல்லை. தாவீது மாத்திரம்தான் கர்த்தருக்குள் இருந்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த 600 பேர் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. தாவீதை கல்லடிச்சு கொள்ளணும்னு நினைச்சான். ஏன்னா அவன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், கர்த்தருக்குள்ள இருந்து வெளியே இருக்கிறான். எகிப்து ஜனங்கள் கர்த்தருக்குள்ள வெளியே இருந்தாங்க, ஆனால் தான் சங்கார தூதர். இங்க கர்த்தருக்குள் வெளியே இருக்கிறதுனால தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள முடியாம அவங்க கல் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தாவீதை அடிக்க. ஏன்னா இவங்க மாத்திரம்தான் இழந்த மாதிரியும் தாவீது இழக்காத மாதிரியும் அவனை கல்லடிக்க எடுத்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் கல்லடிப்பான், சொல்லடிப்பான், நம்மளை எல்லாத்துலயும் அடிப்பான். ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட தாவீது, எல்லாத்தையும் திருப்பி கொண்ட தாவீது, எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்ட தாவீது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்களை சுற்றி தேவனை சார்ந்து கொள்ளாத ஜனங்கள், கர்த்தருக்குள் இல்லாத ஜனங்கள் இருப்பார்கள். ஆனால் எத்தனை பிரச்சனைகள், போராட்டம் வந்தாலும் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள், சிறந்து நிற்பீர்கள், ஜெயம் பெற்றுக் கொள்வீர்கள், இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதுக்குள்ளே, தாவீதை போல மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நிருபங்களை வாங்கி கொண்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒரு மனிதர் தான் பவுல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவுல் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருந்தார்.
சீஷர்களை கொலை செய்ய சம்மதித்தார், அவர்களை அடித்தார், அவர்களை துன்புறுத்தினார், அவர்களை காவல் பண்ணினார். அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவராய் இருந்த பவுலை தேவன் சந்தித்த பொழுது, தன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது, கிறிஸ்துவுக்குள் பவுல் இவர்கள் இணைந்து வாழும் பொழுது எத்தனையோ வாழ்க்கையில் இருந்ததை எல்லாவற்றையும் விட்டு வந்து பவுல் கிறிஸ்துவுக்காக ஓட ஆரம்பித்தார். அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறபடினாலே என் வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றியா இருக்கிறது, என் ஊழிய வெற்றியா இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நாங்கள் வேலை செய்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப என்றால் அவர் வேலையும் அவருக்கு வெற்றியா இருக்கிறது, அவர் பிரயாணங்கள் வெற்றியா இருக்கிறது. அவர் எங்கு போயினாலும் அவருக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார், எதை செய்தாலும் வெற்றியை கொடுக்கிறார். எஸ்பெஷலி அவர் கொடுக்கப்பட்ட ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், தரிசனங்கள், நோக்கங்கள் எல்லாம் அவருக்கு வெற்றியா இருந்ததுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நீங்க இருங்க, உங்களுக்கு வெற்றி வரும், ஜெயம் வரும். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு பிலிப்பியர் 4 சொல்ற சந்தோஷம் வரும். அல்லேலூயா. மகிழ்ச்சி உண்டாகும், உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆகினாலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருக்குள் வாழ கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருங்க, கர்த்தரோடு கூட சேர்ந்து வாழுங்க. இயேசுவை தம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் பிசாசுக்கு இடம் கூடாதுங்க, பிசாசுக்குள்ள வாழாதீங்க. என் அன்புடைய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து பிடித்த ஜெப ஐக்கியத்தில் இருங்க, வேத வாசிப்பின் ஐக்கியத்தில் இருங்க, ஆராதனை ஐக்கியத்தில் இருங்க, அபிஷேகத்தில் பரிசுத்த ஆவிக்குள்ள ஐக்கியமா இருங்க. அப்படி ஐக்கியமா இருந்தீங்கன்னா நம்முடைய லைஃப் கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டு எழுப்பப்படும். இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே நீங்களும் நானும் அவருக்குள் நித்திய ஜீவ காலத்தில் வாழுவோம், அவரோடு கூட வாழுவோம், அவரோடு கூட நிலைத்திருப்போம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவரோடு வாழ்ந்து அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்குள் வாழக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, வல்லமை, கிருபைகளை தாங்க, உடைய கிருபைகளை தாங்க, உடைய கிருபைகளை தாங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.